Hello everyone, welcome back to the channel AJ TV. இந்த வீடியோல ஒரு சூப்பரான கண்டென்ட் பார்க்க போறோம். என்னன்னா சோனியோட ஒரு ஹேண்டிகேம் கேமராவை பத்தி பார்க்க போறோம். Let's go to the video. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோனியோட ஹேண்டிகேம் கேமராவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி தந்திருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மெமரி கார்டு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்ப்போம். இதுதான் அந்த பாக்ஸ். அந்த ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள். வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கூட பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக தெரியணும்னா. இது பாக்ஸோட பேக் சைடு. இது எப்படி உங்களுக்கு ப்ளே பேக் பண்ணணும், அப்புறம் எப்படி சேவ் பண்ணணும், சேவ் பண்ணிட்டு எப்படி ஃபர்தராக அதை வேறு எதுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணலாம், அது மாதிரி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இந்த கேமராவோட மேஜர் ஹைலைட் இதில் இருக்க ஜூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 67x ஜூம் அது நல்லா பண்ணும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டெடி ஃபோட்டோஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இந்த கேமரா லான்ச் ஆகும்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலே பெஸ்ட்டான கேமரா. ஏன்னா ஃபோன் கேமரா அந்த டைமில் கம்பேர் பண்ணும்போது இந்தளவு பெஸ்ட்டான குவாலிட்டி உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கே தெரியும், சோனியோட பிராண்டோட கேமரானா இப்போ உள்ள மொபைல்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளேயே நிறைய அக்சசரிஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அடாப்டர் இருக்கும், பவர் கார்டு இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுற லித்தியம் ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கும், சிடி ரோம், யூஎஸ்பி கேபிள், அப்புறம் ஏவி கனெக்டிங் கேபிள் எல்லாமே இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேமரா. பார்க்கவே உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங்கோட ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும் அதை பார்க்கும்போது. பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பேட்ரி. அதை நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்தராக. சோனியோட பிராண்டிங் இருக்கும், எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கீழே ட்ரைபாடில் மாட்டுற மாதிரியே ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த கீழே இருக்க ஃபினிஷிங் உங்களுக்கு நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் எஸ்டி கார்டு போட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அதில் எஸ்டி கார்டு அவங்க ஃப்ரீயாகவே உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இதுக்குள்ளே போட்டுடலாம். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பழைய கண்டென்ட்டாக இருக்கலாம், ஆனால் வந்து இதில் நீங்கள் அந்த கேமராவோட எவல்யூஷனை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேமரா இருந்தால் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அப்புறம் லேட்டராக டேஸ்லாம் சேஞ்ச் ஆக நம்ம கடைசியில் ஒரு ஃபோனுக்கு வந்தோம். அந்த ஃபோன்லேருந்து கேமரா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஃபோன்லேயே நம்மளுக்கு 4K 30 FPS 60 FPS வரையாக எடுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி வந்துருச்சு. அதுக்காக தான் இப்போ பாருங்கள், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது எப்படி எவல்யூஷன் ஆகிருக்கு. அதனால இந்த வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, கண்டென்ட் இல்லைன்னு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எல்சிடி ஸ்க்ரீன் ஆன் ஆயிரும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு லைட் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற எல்லா கேபிளும் இது கூட இன்க்ளூடட் இருக்கும். இதுக்குள்ளே யூஎஸ்பி, அதுக்கடுத்தால ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏவி அவுட்டு, அப்புறம் அந்த மோடு வரிசையாக ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இதுக்கு உங்களுக்கு அந்த கேமராவில் லென்ஸ் அந்த அவுட்ரு போர்ஷனை உங்களுக்கு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்காக சைடில் ஒரு இருக்கும் லென்ஸ் கவர். அது வந்து க்ளோஸில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் ஸ்லைட்டாக அதை ஃப்ளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணி இப்போ தான் காமிச்சேன் உங்களுக்கு. அது அப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோனி கேமரானால ஒரு 10 இயர்ஸ் ஆஃப்டர் கூட அதோடய குவாலிட்டி வந்து இப்போ இருக்க ஒரு ஆவரேஜான ஃபோனுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. ஒரு பிராண்டடுக்கும் ஒரு அன்பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் இருக்குது பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி அடாப்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இது சார்ஜிங் பண்ணுறதுக்காக இந்த பவர் கார்டு. அதுக்கு இதை எடுத்து நம்ம அந்த ஏசி அடாப்டரில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் இதில் ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்தராக. பாக்ஸுக்குள்ளே வந்து ஒன்று ஒன்றா எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் அந்த ஏசி அடாப்டர். நம்ம அந்த பவர் கார்டை இதில் தான் போடுற மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பவர் கார்டை போடணும். இதில் நீங்கள் ஃபிட் பண்ணிடணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஒன்ஸ் ஃபிட் பண்ண பிறகு நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களோட கேமராவை, ஹேண்டி கேமராவை. ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான். ஃபிட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இதை எப்படி நீங்கள் அந்த ஹேண்டிகேமில் மாட்டணும்னு சொல்கிறேன். அதில் கீழே உங்களுக்கு பாட்டமில் கொடுத்துருப்பாங்க, கேமரா பாட்டமில். அதை நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு இந்த ஏசி அடாப்டரை நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ண பிறகு ஒரு ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு அடுத்தால அது சார்ஜ் ஆகிக்கும். சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு ரெட் கலரில் இண்டிகேட் ஆகும் டாப்பில். நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேட்டரியை நான் ரிமூவ் பண்ணி காமிச்சிடுறேன். கீழே உங்களுக்கு இது இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக புல் பண்ணிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பேட்ரி வெளியே வந்துடும், அந்த லித்தியம் அயான் பேட்ரி. நெக்ஸ்ட்டு திரும்பியும் அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபிட் பண்ணும்போது ஃபிட் ஆயிரும், சென்டரில் வச்சு பண்ணும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். வேறு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கச்சக்க கேபிள்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேபிளாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன் வரிசையாக. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம் எப்பயே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அந்த கேமராவில் எங்கே ஃபிட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். அந்த எல்சிடி சைடு அந்த டிஸ்பிளே நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு அதில் ரைட் சைடில் உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் இருக்கும், அதில் தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். அதுக்கு மேலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள். அதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஏசி அவுட் போட்டிருப்பாங்க, அதனால் நீங்கள் அதில் தான் அதை ஃபிட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி இதை ப்ளேபேக் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இது இன்க்ளூடட். வேறு எக்கச்சக்க புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, சைனீஸ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்லேயும் பிரிண்ட் ஆன புக்லெட்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது சைனீஸ் புக்லெட்ஸ். நம்ம இங்கிலீஷ் புக்லெட்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுவோம். இது எல்லா சர்வீஸ் சென்டர் எல்லாமே இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இது பார்த்தா தெரியும். இதுவும் ஒரு சைனீஸ் புக்லெட்லாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன புக்லெட். இது சும்மா இன்க்ளூஷன் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பேர் பேட்டரிக்காக. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வாரண்டி கார்டு இருக்கும், அது உங்களுக்கு 3 இயர்ஸ் வரையாக க்ளைம் பண்ணிக்கலாம். வேறு உங்களுக்கு இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூடட் எல்லாமே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் சிடி இருக்கும், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஓல்டு மாடல்னால உங்களுக்கு இது இருக்கும். வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். வேறு உங்களுக்கு ஒரு இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ண ஒரு மேனுவல், இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவைப்படும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா மோட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைம்லேயே ஒரு அழகான ஒரு பவுச் இல்லைனா ஒரு பேக் மாதிரி சின்ன பேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இதோட ப்ரைஸ் வந்து 999. அப்போயே இதை பர்ச்சேஸ் பண்ணோம், ஏன்னா கேமரானா வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம், அதுக்காக இந்த பவுச் ஃப்ரெண்ட்ஸ். சோனியோட ஒரிஜினல் 999 ருபீஸ் எம்ஆர்பி உள்ள ஒரு கேமரா பவுச். இதுவும் பார்க்க நல்லாவே தான் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஷாப்போட மொபைல் நம்பர் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் ஒரு டெக் ஃபெல்லோவாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் காஸ்ட்லியாக இல்லை பிராண்டடாக அந்த மாதிரி எதுவும் கேட்டால் கூட உங்களுக்கு கம்பெனிலேருந்து டேரெக்டாக ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட ஃபோன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அந்த மாதிரி கேட்டு தேவையானது வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.